திமுக என்கிற மாபெரும் இயக்கம் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள் கிட்ட வரக்கூடிய கட்சி அல்ல, மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் களத்திலே நிற்கக்கூடிய கட்சி. எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட, தமிழ் மொழியோட, தமிழ் பண்பாட்டோட உண்மையான எதிரி யார் என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே இயக்கம் திமுக என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். அதிமுக என்கிற முகவடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? உங்களுடைய முகத்திலே கிழிச்சு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நாங்க அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு சிவப்பு பொட்டால் இருக்கிறவர அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது, நடக்க விட மாட்டோம். இது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் அதிமுக என்ற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குறாங்க. அரசியல்ல நேர் எதிரியா இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் மேல நாங்கள் உண்மையாக பரிதாபப்படுகிறோம். அவங்களுடைய உணர்வுக்கு மாறாக கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சுட்டாரு பழனிசாமி. தன் சொந்த நலனுக்காக, சுயநலத்திற்காக எப்படியாவது முதலமைச்சராக ஆகணும் என்ற நப்பாசையில பழனிசாமி அடிமையா கிடக்கிறாரு. அவரை வச்சு ஒட்டுமொத்த அதிமுகவை அழிக்கிற வேலைய பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கூட பீகார்ல என்ன நடக்குது நாடே பார்க்குத. பீகார் மாநிலத்தில் இதுவரை பாஜக முதலமைச்சர் இருந்ததே கிடையாது. நிதிஷ்குமார் அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை ஜெயிச்சுட்டு இப்ப காரியம் ஆனதும் அவரை ஓரங்கட்டிட்டு பாஜக முதலமைச்சரை உள்ள கொண்டு வர போறாங்க. இதையே தான் தமிழ்நாட்டிலும் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. நான் அடிச்சு சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்க திமுக இருக்கிறவரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது.